மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். சுவாமி சுகபோதானந்தா. சீகல்ஸ் அன்று நெருங்கவில்லை. வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏதோ போகுது. ஆப்கி ஜிந்தகி கைசா ஹே? சல்தா ஹே? ஹவ் இஸ் லைஃப் டிராகிங்? இப்படி சலித்து கொள்ளும் மனநிலை நம்மில் நிறைய பேரிடம் இருக்கிறது. இந்த மனநிலையில் செயல்பட்டால் ஓரடி கூட முன்னேற முடியாது. வாழ்க்கையும் உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும். சலிப்பு என்ற புதைக்குழியிலிருந்து மீளுவது எப்படி? பெரிய நிறுவனங்களில் முக்கியமான பொறுப்பு வகிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலையில் சலிப்பு ஏற்படாமல் கம்பெனியே பார்த்து கொள்ளும். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்றே நிர்வாகத்தினர் சம்பளத்தை கூட்டுவார்கள், பதவி உயர்வு கொடுப்பார்கள், முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்களையும் கொடுப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ இந்த நிறுவனத்துக்கு முக்கியம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். வீடாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் நமது முக்கியத்துவம் குறையும் போதுதான் நமக்கு சலிப்பு ஏற்படுகிறது. நம்மை விட அதிக முக்கியத்துவம் பெறுகிறவர்களை பார்த்து பொறாமை ஏற்படுகிறது. இந்த பொறாமையே காலப்போக்கில் புலம்பித் தள்ளும் குணத்தை கொடுத்து விடுகிறது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த மேனேஜர் கிட்ட இதே பேஜாரா போச்சு என்று ஆஃபீஸில், பாழா போன பஸ் நேரத்துக்கு வந்து தொலையாதே என்று பஸ் ஸ்டாப்பில், தரித்திரம் பிடிச்ச மூஞ்சில முழிச்சிட்டு வெளியே போன ஒன்றுமே உருப்படலை என்று வீட்டில், மோசமான மேனேஜரை விட லேட்டாக வரும் பஸ்ஸை விட நாம் சலித்து கொள்ளும் போது பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நமக்கு மேலும் சலிப்பையும் சோர்வையும் கூட்டுகிறது. அதனால் சலிப்பை ஒழிக்க வேண்டுமானால் இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களின் அகராதியிலிருந்து முதலில் தூக்கி எறியுங்கள். சலிப்பை விரட்டி அடிக்கவும் நமக்கு நாமே உற்சாகத்தை ஊட்டிக்கொள்ளவும் நமக்கு உதவக்கூடிய யுக்திதான் ஆட்டோ சஜஷன். டே சங்கர், உனக்கு திறமை இருக்குடா, வேறு எவரை விடவும் இந்த வேலையை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்பது போல நாமே நம்மிடம் பேசிக்கொள்ளும் போது நமது மனதில் உற்சாகம் பிறக்கும். நம் உடம்பிலும் உற்சாகம் தானாக ஊறும். நாம் உற்சாகமாக இருந்தால் நம் உடம்பிலிருந்து வெளிப்படும் ஒளி அலைகள் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் உற்சாகப்படுத்திவிடும். என்ன திடீரென்று ஏதோ புரியாமல் பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது நிரூபிக்கப்பட்ட ஓர் உண்மை. நாம் என்று நம்மை குறிப்பிட்டால் அதில் 3 நாம் இருக்கிறது. 1 நமது உடம்பு என்ற நாம், 2 நமது மனது என்ற நாம், 3 நம்மை சுற்றி உடம்பை ஏற்படுத்துகிற அலைகள் என்ற நாம். நாம் சாதாரணமாக சில பெரிய தலைவர்களை பற்றி பெருமையாக பேசும்போது அவரை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரிகிறது என்று சொல்வதில்லையா? இந்த தேஜஸ் தான் உடம்பை சுற்றி உடம்பை ஏற்படுத்தும் ஒளி அலைகள். இந்த ஒளி அலைகளை பற்றி புகழ்பெற்ற ஒரு ஜென் கதை கூட உண்டு. அவர் ஒரு துறவி, தன்னையும் உலகையும் முற்றிலுமாக உணர்ந்த மகான். அவர் தினந்தோறும் காலை வேளையில் கடற்கரையில் உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம். அந்த வேளைகளில் சீகல்ஸ் என்று சொல்லப்படும் கடல் பறவைகள் அந்த மகானின் பக்கத்தில் வந்து சந்தோஷமாக விளையாடும். சில பறவைகள் அந்த மகானின் தோளில் கூட உட்காரும். ஒரு நாள் வழக்கம் போல கடற்கரைக்கு தியானம் செய்ய புறப்பட்ட அந்த மகானிடம் சிறுவன் ஒருவன், உங்களை சுற்றி கடல் பறவைகள் வந்து விளையாடுகிறதே, எனக்கு ஒரு பறவையை பிடித்து வந்து தரக்கூடாதா என்று கெஞ்சினான். அந்த துறவியும், சரி, ஒரே ஒரு பறவைதானே, பிடித்து கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடற்கரைக்கு தியானம் செய்ய போனார். அன்று எல்லா பறவைகளும் அவரின் தலைக்கு மேலே பறந்து சென்றதை தவிர எந்த பறவையும் அவரை நெருங்கவில்லை. காரணம், அந்த துறவியின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட அலைகளை கொண்ட துறவியின் மனநிலையை பறவைகள் உணர்ந்து கொண்டன. எனக்கு தெரிந்த பெரிய தொழிலதிபர் தனது மனைவிக்கு தான் கையெழுத்திட்ட வெற்றி செக் புத்தகத்தை கொடுத்துவிட்டு தான் அலுவலகம் போவார். காசு பணத்துக்கு அவர் தனது மனைவிக்கு குறை வைத்ததே இல்லை. என்றாலும் நான் எப்போது அந்த தொழிலதிபரின் மனைவியை சந்தித்தாலும் அவர் வீட்டுக்கு நேரத்தோடு வருவதில்லை, குழந்தைகளிடம் என்ன படிக்கிறாய் என்று கேட்பதில்லை என்று தன் கணவரை பற்றி புலம்பி தள்ளுவார். அந்த பெண்மணியை பொறுத்தவரை வாரத்துக்கு ஒரு நாளாவது தன் கணவர் தன்னிடமும் தனது குழந்தைகளிடமும் உட்கார்ந்து ஆற அமர பேசினால் போதும். அதுவே அந்த தொழிலதிபரின் மனைவியை உற்சாகப்படுத்த போதுமானது. இதைத்தான் நிர்வாக இயலில் வேல்யூ சிஸ்டம் என்கிறார்கள். 2000 ரூபாய் சம்பள உயர்வு கொடுத்து உற்சாகப்படுத்த முடியாத ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை சேல்ஸ் ஆஃபீஸர் என்று வேறொரு பதவியின் பெயர் கொடுத்து உற்சாகப்படுத்திவிட முடியும். என்னதான் நாம் உற்சாகமாக இருந்தாலும்
நமது சகாக்களை உற்சாகப்படுத்தினாலும் ஒரு சின்ன தோல்வி கூட சில சமயங்களில் நமது உற்சாகத்தை உடைத்துவிடக்கூடும். அதை மறுப்பதற்கில்லை. அது போன்ற சந்தர்ப்பங்களில் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வெற்றி எத்தனை சுகமான அனுபவமோ அதே போல தோல்வியும் ஒருவித அனுபவமே. வேறு வார்த்தைகளில் சொன்னால் தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கும் வெற்றி, அவ்வளவுதான். அதில் உற்சாகம் இழக்க ஒன்றுமில்லை.